ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் விஷயமா பேசிகிட்டு இருக்கோங்க கொஞ்ச நாளாகவே. சரி, ஓகே, என்ன பேசலாம் இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தற்கூரி, ஒரு ரியல் தற்கூரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தலைவரை எதிர்த்து நான் அந்த இடத்துல நிற்பேன்னு சொல்லியிருக்கு. அந்த ரியல் தற்கூரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாட்டை தான். அவர் செய்யும் சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அளவுக்கு மிஞ்சின சேட்டைகள் தான் அவர் செய்வார். ஓகே, அது அவரோட விஷ், அவர் செஞ்சுக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு திராணி இருந்தால், மன தைரியம் இருந்தால், எங்கள் தலைவர் திரு விஜய் அண்ணா அவர்கள் நிற்கும் தொகுதியில் போட்டியிடுங்கள். பார்த்துருவோமா? டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க சார். டெபாசிட் கூட உங்களால் வாங்க முடியாது. டப்பா டான்ஸ் ஆடிடும். போட்டி குசும்பு தான். இதை நான் சொல்லலைங்க, அவர் போட்டிடுறத அவரே அறிவிச்சிருக்காரு. அதுவும் முக்கிய பிரமுகர் ஒருத்தர் முன்னாடி அறிவிச்சிருக்காரு. ஒரு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு நபரின் முன்னிலையில் இதை வந்து சொல்லியிருக்காரு. அந்த காணொளி உங்களுக்காக பார்த்துருவோம். எல்லாம் அவங்கள எடுக்கல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய 2026 தேர்தலில் போட்டி போடுறீங்க? நிறைய பேர் இதே கேள்வியை கேட்டுருந்தாங்க. சரி சரி, உங்க மூலமாவே சொல்லிடுவோம் அப்படின்னா. சரி சரி. விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவரு நிற்கக்கூடிய எந்த தொகுதியா இருந்தாலும், அவர் நிக்கக்கூடிய தொகுதியில ஏத்து நிற்பேன். தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு தமிழர் கட்சி கூட தான் தனியா 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா இருமா, அது வந்து ஒப்புக்கு சித்தப்பா உப்பு போட்டு நக்கப்பான்ற மாதிரி அவரு. என்ன மக்களே, பாத்தீங்களா? சீரியஸ்லி நான் சொல்றேங்க, விஜயண்ணா நிக்கிற தொகுதியில விஜயண்ணா வேற லெவல்ல வந்து ஹிட் அடிப்பாரு. கட்டாயம் சாட்டையோட சேட்டையெல்லாம் அடங்கிரும். அப்போ இந்த பதிவை நான் திரும்ப போடுவேன். ஸோ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம்.